ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் நண்பன் இளங்கோவன் பேசுகிறேன். ChatGPT-யை யூஸ் பண்ணி அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க மைக்ரோசாஃப்ட். ஸோ அதுலேருந்து எங்கே பார்த்தாலும் இன்டர்நெட் ஃபுல்லாக ChatGPT-யை பற்றி தான் பேச்சு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த விஷயத்தில் என்னென்னா, ஒவ்வொரு டைமும் கூகுள்கிட்ட தோத்துட்டே வந்த மைக்ரோசாஃப்ட் இந்த வாட்டி ஒரு பெரிய ஸ்டெப் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது என்ன முன்னாடி தோத்துக்கிட்டே வந்தாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்ம வந்து எட்ஜ் வெர்சஸ் குரோம் ப்ரௌசர் பார்த்தா இருக்கட்டும், இல்லை வந்து அதுக்கு முன்னாடி இந்த சர்ச் இன்ஜின்லாம் இருக்கட்டும், அதுக்கடுத்து அந்த பிங் வெர்சஸ் இங்கே கூகுள் சர்ச்சாக இருக்கட்டும், அதுக்கடுத்தது ஆண்ட்ராய்டாக இருக்கட்டும். ஸோ ஆண்ட்ராய்டும் கூகுள் முன்னாடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்களோட ஓஎஸ் வந்து மைக்ரோசாஃப்ட் ஓஎஸ் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே இவங்களோட ஓஎஸ் வந்ததாக இருக்கட்டும். ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து இவங்க காம்படிஷனில் கூகுள் வின் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இந்த டைம் பார்த்தோன்னா மைக்ரோசாஃப்ட் ஒரு ஸ்டெப் முன்னாடி போயிட்டு அவங்களோட ChatGPT-யை பற்றி அவங்க சொல்கிறாங்க இல்லையா. ஸோ எப்படி இது, ஏன்னா அவங்க சத்யநாதல் அவர் CEO சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, சர்ச் இன்ஜின் வரும்போது கூகுள் தான் வந்து ஒரு பெரிய ஜெயண்ட் கொரில்லா மாதிரி, 800 பவுண்ட் கொரில்லா மாதிரி. பட் ஆனால் இந்த இன்னோவேஷன் இல்லை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா அந்த கொரில்லாவை வெளியே வந்து டான்ஸ் ஆட வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க CEO சொல்கிறாரு. ஸோ என்ன அப்படின்றத பற்றிலாம் தான் நம்ம வந்து ஷார்ட்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷனுக்காக பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ வந்து மைக்ரோசாஃப்ட் இந்த ChatGPT-யை வந்து அவங்க சொன்ன உடனே எல்லாருமே என்ன சொல்ல ஆரம்பித்தாங்க, கோட் ரெட் அப்படின்றது கூகுளுக்கு வச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இது வரைக்கும் ஃபஸ்ட்டு எல்லோரும் 1995 சர்ச் இன்ஜின் அப்படின்னாலே என்ன சொல்கிறாங்கன்னா ஆல்டா வெஸ்டா. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு சர்ச் இன்ஜின். அதுக்கடுத்தது வந்து கூகுள் வந்ததுக்கப்புறம் எல்லாருமே வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமாக ஃபீல் பண்ணாங்க. ஸோ அந்த ஒரு ஃபீலிங் இப்போ வந்து மைக்ரோசாஃப்டோட பிங் இருக்கு இல்லையா, சர்ச் இன்ஜின், ஸோ அதில் கிடைக்கும் அப்படின்றது தான். ஸோ அதை தான் அவங்க CEOவும் சொல்லியிருக்காரு. வந்து இது வந்து ஒரு புது ரேஸ் இங்கே ஸ்டார்ட் பண்ணியாச்சு, இந்த ரேஸில் நாங்கள் ஃபஸ்ட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி ஃபோனில் ஆப்பிள் ஐஃபோன் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது சொன்னாங்களோ, அதே மாதிரி பிங்கில் சர்ச் இன்ஜின் வருது இல்லையா, ChatGPT-யோட. ஸோ இது வந்து ஒரு புதிய பரிணாமத்தை அங்கே உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த ரேஸில் முன்னாடி இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லையா. இந்த GPT இருக்கு இல்லையா, இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து ஒரு சேட் ஜென்ரேட்டிவ் ப்ரீ ட்ரெயின்டு டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ இப்போ இதுக்கு எல்லாமே வந்து எந்தெந்த மாதிரியான கமெண்ட் எப்படிலாம் ரிப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஒரு பாட். ஸோ இந்த லாங்குவேஜில் இது எப்படி ரிப்ளை பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு மனுஷன் எப்படி ரிப்ளை பண்ணுவாங்களோ அந்த மாதிரி. நீங்கள் ஒரு கொஸ்டின் இந்த ChatGPT-யில் போயிட்டு ஒரு கொஸ்டின் அடிச்சிங்கன்னா அதுக்கு வந்து ஒரு ரிப்ளை, நம்ம எப்படி ஒரு ரிப்ளை கொடுப்போமோ அந்த ரேஞ்சுக்கு அது வந்து டெக்ஸ்ட்டை வந்து டைப் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் அதோட ரிப்ளை இருக்கும். ஸோ இதனால் எப்படின்னா, இப்போ கூகுளில் பார்த்தோம்னா நம்ம ஒரு ஏதாவது சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய வெப்சைட்டை கொண்டுட்டு வருது இல்லையா. ஸோ அதுக்கு பதிலாக இப்போ பிங்கில் இவங்க இது இம்ப்ளிமெண்ட் பண்ண உடனே எப்படி வரும் அப்படின்னா, நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அதோட சம்மரி, இப்போ வந்து ஒரு ரெசிபி கேட்குறீங்க, இல்லை வந்து ஒரு டூர் போனோம் அப்படின்னா அதுக்கு உண்டான ஒரு சம்மரைஸ் பண்ணி இதுதான் அப்படின்ற மாதிரி ஒரு ஆன்சரை கொண்டு வந்துடும். அது ரிலேட்டட் வெப்சைட் அதெல்லாம் வந்து லேட்டராக வந்தாலும் ஒரு கிறிஸ்பான ஃபஸ்ட்டு அவுட்புட் அங்கே வந்து கிடச்சிடும் அப்படின்னு தான். இப்போ வந்து இது மூலமா ஒரு எஸ்ஏ ரைட் பண்ணுறதுலேருந்து இன்னொரு ஒரு போயம் ரைட் பண்ணுறது எல்லாத்துக்குமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக அப்படி இருக்கும் அப்படின்னு தான். ஸோ இப்போ இது மேக்ஸிமம் வந்து இந்த சர்ச் என்ஜின் அப்படின்றதுல கூகுள் எப்படி ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப் போனாங்களோ அந்த மாதிரி இந்த ChatGPT-யை வச்சுட்டு இவங்க வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவலாக இவங்க மூவ் பண்ணுறாங்க அப்படின்றது தான் இவங்க இந்த இடத்துல சொல்கிற விஷயம். ஸோ எப்படியும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு ஒரு பெரிய ஸ்டெப் எடுக்கிறோம் அப்படின்னு தான் மைக்ரோசாஃப்ட் வந்து அதுக்காக பில்லியன் கணக்காக அவங்க இன்வெஸ்ட் பண்ணாங்க. ஒரு பக்கம் லே ஆஃப் நடந்தால் கூட இன்னொரு பக்கம் பில்லியன் கணக்காக அவங்க வந்து 10 பில்லியன் அளவுக்கு இதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் கூட பார்க்குறோம். ஸோ இப்போ இது என்ன, இதுக்கு காம்படிஷனாக கூகுள் என்ன வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் இல்லை. ஸோ இப்போ இவங்க சொல்கிறது என்னென்னா, இப்போ கூகுள் வந்து நிறைய அவங்களும் அனலைஸ் நிறைய ரிசோர்ஸ்லாம் பண்ணுறாங்க, பட் நிறைய வெப்சைட்ஸை கொண்டுட்டு வருது. அதை விட இல்லாமல் இன்னும் ஒரு ஒரே ஆன்சர், மல்டிபிள் ஆன்சர், அதாவது என்னென்னா நம்ம ஸ்க்ரால் பண்ணி போகிறோம் இல்லையா கூகுள் சர்ச் பண்ணிவிட்டு. ஸோ அதை அவாய்ட் பண்ணி அந்த டைமை சேவ் பண்ணி அதுக்கு பதிலாக என்ன ஆன்சரோ அதை இங்கே கொண்டுட்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு தான், ஒரு சம்மரைஸ்டு ஆன்சரை கூகுளை விட பெட்டராக கொடுக்கணும் அப்படின்றது தான் இந்த மைக்ரோசாஃப்ட் பிங் இப்போ வந்து ரீசெண்டாக அவங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இவங்க அனௌன்ஸ் பண்ண உடனே இன்னொரு விஷயம் நடக்குது என்னென்னா, அடுத்து உடனே கூகுளும் என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் வந்து எங்களோட சர்ச் இன்ஜின் பாட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ இப்போ அதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, அது நம்ம ஏற்கனவே அது வந்து ஒரு ட்ரெயின் பண்ண மாதிரி சேட் ஜென்ரேட்டர் அந்த ட்ரெயின் பண்ண மாதிரி இருக்கும். அது வந்து பார்த்தோன்னா ஒரு 2021 வரைக்கும் தான் அது எந்த மாதிரியான ரிப்ளை கொடுக்கணும் அந்த மாதிரியான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். பட் இந்த பாட் அப்படின்னு சொல்கிற இந்த கூகுளோட இது இருக்கு இல்லையா, BARD, இது வந்து என்னென்னா இன்டர்நெட்லேருந்து சர்ச் பண்ணி எல்லாத்தையும் கொண்டுட்டு வரும். ஸோ இப்போ இவங்க என்ன சொன்னாங்கன்னா, லேம்டா அப்படின்ற ஒரு இது எப்படின்னா ஒரு லாங்குவேஜ் மாடலில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்வர்சேஷன் இருக்கிற மாதிரி இதோடைய சேட் பாட் இங்கே வரும் அப்படின்னு கூகுளில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ மொத்தத்தில் பார்த்தோன்னா 2 பேரும் இங்கே காம்படிட் பண்ணி இந்த ரேஸில் வந்து ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு கொண்டுட்டு போகிறாங்க. எது இந்த சர்ச் இன்ஜினை பற்றி அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ இங்கே கூகுள் வந்து இதுக்கான ஒரு டெமோ வச்சுருந்தாங்க. அங்கே பாட் இருக்குல்ல, BARD பாட், அதோட
சார்ட் இது பற்றி. ஸோ இப்போ அது என்ன பிரச்சனையாச்சுன்னா அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த ஜேம்ஸ் டெலஸ்கோப்ஸ் இருக்கு இல்லையா, டெலஸ்கோப் அதை வந்து அதோடைய ரிசல்ட்டை பற்றி இல்லை அதை பற்றி ஒரு கொஷின் கேட்டால் அது எப்படி ரிப்ளை பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம ரீசெண்டாக கேள்விப்பட்டிருப்போம் ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப். ஸோ அது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, நம்ம பூமியை தாண்டி நம்மளுடைய சோலார் சிஸ்டத்தை தாண்டி பெரிய அளவில் வந்து ஒரு கேப்சர் ஃபோட்டோலாம் எடுத்து அமைச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றியான கொஷின் அவங்க சொல்லும்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்மளுடைய பிளானெட்டை தாண்டி சோலார் சிஸ்டத்தெலாம் தாண்டி ஒரு ஃபோட்டோ எடுத்துச்சு அப்படின்ற மாதிரி அது ரிப்ளை கொடுத்துச்சு இந்த கூகுளோட பாட். பட் ஆனால் ஆக்சுவல் என்னென்னா நாசா வந்து 2004 இது வேறு ஒரு புகைப்படம் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் ஃபேக்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இதில் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இந்த சேட் பாட் இல்லை இந்த மாதிரி சேட் ஜிபிடி இல்லை பாட் இதில் வந்து தப்பான இன்ஃபர்மேஷன் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதை தான் கூகுளோட டெமோவில் அவங்க பண்ணியிருந்தாங்க. ஸோ அது பண்ணதுனால என்ன ஆச்சுன்னா அவங்களுடைய ஷேர்ஸ் வந்து ஒரே நாளில் ஒரு 100 மில்லியன் அளவுக்கு குறைய ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா அவங்க வந்து ஒரு எப்படி ஒரு வைப்ரண்ட்டாக சொல்லிட்டு வர அவங்களோட சர்ச் இன்ஜினில் இன்கார்பரேட் பண்ண போகிற அந்த பாட் அப்படின்றது சரியாக ஒர்க் ஆகலை அப்படின்றது மாதிரி ஒரு இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணிச்சு. இன்னொரு பக்கம் அவங்க வந்து ஒரு டெமோ கொடுக்குறாங்க ஒரு ஃபோனுக்கு. ஸோ அதுவும் கரெக்டாக போல. இது ரெண்டும் சேர்ந்து அவங்களுடைய ஷேர்ஸும் அங்கே குறையுது அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்குறோம். இது மூலமா நம்ம அதாவது நீங்கள் ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டைமுக்குள்ளே இத்தனை ஹவர்ஸ் வந்து ஃப்ளைட் ட்ராவல் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா, ஸோ இங்கேருந்து இங்கே போகலாம், உங்களுக்கு இது பிடிச்சதுன்னா இப்போ வந்து பீச்சுக்கு போனோன்னா இங்கே போகலாம், மவுண்டன்ஸ் பிடிச்சதுன்னா இங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ஆப்ஷன் ஒரு எஸ்ஏ ரேஞ்சுக்கு இது வந்து நம்மளுக்கு ரிசல்ட்டை கொடுக்குது அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இப்போ இதனால் என்ன ப்ராப்ளம், ஏன்னா வந்து இந்த கோட் ரெட் அது கூகுளுக்கு மட்டும்தானா, இது வந்து எல்லாருக்குமா அப்படின்றத நம்ம பார்க்கணும் இல்லையா. ஸோ இப்போ இந்த ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, மோஸ்ட்டாக நிறைய பேர் ஆர்டிக்கல் இது அவங்க வெப்சைட் பப்ளிஷ் பண்ணுவாங்களே, ஸோ அவங்களுக்கும் ப்ராப்ளம் இருக்குன்றாங்க. ஏன்னா இது அவங்க சைட்டுக்கு போயிட்டு யாராவது படிக்கிறதுக்கு பதிலாக அந்த இருக்கிற கண்டென்ட்டை எடுத்துகிட்டு வந்து இங்கேயே கொண்டு வந்து காட்டியிருப்ப கூகுள் வந்து அவங்க வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ண உடனே இவங்க சொல்கிற அந்த பாட் அப்படின்றத இல்லை வந்து மைக்ரோசாஃப்டோட இது சொல்கிறோம்ல சேட் ஜிபிடி. ஸோ இதுவுமே வந்து அந்த என்ன கண்டென்ட் இருக்கோ அதை முன்கூட்டி இங்கே எடுத்தாந்து காட்டியிருந்தாலும் அந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு அங்கே ரிவ்யூ பண்ணுறோம் கம்மியாகிடலாம். ஸோ இதனால் அவங்களுக்கு வர்ற ரெவன்யூ இல்லை கிரெடிட்ஸ் வந்து கம்மியாகிடும் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ அப்போ இதனால் இந்த வெப்சைட்ஸ் எல்லாமே வந்து பே பண்ணி விசிட் பண்ணுற ரேஞ்சுக்கு கொண்டு போனாலும் போகலாம். பட் ஆனால் நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த டேட்டா தெஃப்ட் அப்படின்றத ஏற்கனவே கூகுள் மேலே ஒன்று சொல்லிட்டு வராங்க. ஸோ இப்போ ஒருத்தவங்க கண்டென்ட்டை கூகுள் எடுத்து காட்டிட்டு வருது அப்படின்றது. ஸோ இதுவுமே வந்து இன்னொரு பிரச்சனையாகும் காலப்போக்கில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு அடுத்தது ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நிறைய சீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு எஸ்ஏ எதிராக இல்லை ஒரு போயம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒர்க்கு கொடுத்துருந்தா கூட அவங்க ஈஸியாக இந்த சேட் ஜிபிடியில் நீங்கள் என்டர் அடித்தாலே அது வந்து ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு எஸ்ஏவே ரைட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அந்த மாதிரி அது பண்ணுறதுனால நம்ம ரைட்டிங் ஸ்கில் நம்ம யோசிக்கிறது எல்லாமே கம்மியாயிடும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ மேக்ஸிமம் வந்து இதனால் என்னன்னா ஜாப் லாஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னா இந்த இவங்க கொண்டுட்டு வர இந்த சேட் ஜிபிட்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால பெரிய அளவில் வந்து ஜாப் லாஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் இந்த சேட் ஜிபிடிலாம் இருக்குல்லையே, இதை வந்து நம்ம லாகின் பண்ணும்போது அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு உள்ளே போகும்போதே அவங்களே சொல்லிவிடுவாங்க. இது என்னென்னா ஒரு அதாவது சென்சிட்டிவான விஷயத்தெல்லாம் நீங்கள் இந்த இடத்துல சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டும் சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஏன்னா இது வந்து இப்போதைக்கு ஒரு ரிசர்ச் பர்பஸில் போயிட்டு இருக்கிறதுனால இனி சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன்லாம் எதையும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ அதுக்கடுத்து என்னென்னா இந்த சேட் ஜிபிடி இந்த மாதிரியான விஷயத்தினால அதாவது ஒரு மிஸ்இன்ஃபர்மேஷன் தப்பான இன்ஃபர்மேஷன் சில டைம் கொடுக்குறதுனால வந்து ஒரு பெரிய இஷ்யூ கூட வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அடுத்து வந்து அப்யூஸ் பண்ணுறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது, இது வந்து தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கடுத்து இவங்களே இதோடைய நெகட்டிவ் கான்சிக்வன்ஸ் அப்படின்னு கேட்கும்போது இந்த சேட் ஜிபிடியிலே நம்ம இந்த கொஸ்டினை போட்டோம்னா, இந்த சேட் ஜிபிடியால் இல்லை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால என்னென்ன மாதிரியான கான்சிக்வன்ஸ் பின் விளைவுகள்லாம் வரும் அப்படின்னு பார்த்தா அதுலேயே அவங்க சொல்லிடுறாங்க. என்னென்னா ஜாப் லாஸ் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கடுத்தது வந்து ஒரு பயாஸ் இன்ஃபர்மேஷன் வரும். சில ஒரு இஷ்யூ வந்து ஒரு ஒரு ரெண்டு கருத்து இருக்கிற இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து கரெக்டான டிசிஷன் எடுக்காத மாதிரி பயாஸ் அண்ட் ஃபேர்னஸ் இஷ்யூவில் வந்து பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு அது தவறான தகவல் பரப்புறதுக்குலாம் இது வந்து சான்சஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இது அதிகமாக இது வர்றதுனால காலப்போக்கில் நிறைய ரோபோ வருமா இந்த ஃபியூச்சரில் அப்படின்னு நம்ம சேட் ஜிபிடிலே போட்டோம்னா அதுவே சொல்லி இட்ஸ் பாசிபிள் தட் யூஸ் ஆஃப் இந்த லாங்குவேஜ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால வர்றதுனால நிறைய ரோபோ கிரியேட் பண்ணுறதுக்கு சாத்தியம் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அவங்களுமே இது சொல்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம இதில் முக்கியமான விஷயம் பார்க்கணும். இந்த சேட் ஜிபிடியே எடுத்துக்கிட்டோன்னா யார் இதுக்கு வந்து ஃபவுண்டர் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இது ஒன் ஆஃப் த ஃபவுண்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எலான் மஸ்க் வரார். ஸோ எலான் மஸ்க் வரார். இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதுனா இது வந்து பெரிய பிரச்சனை, நம்ம ஹியூமன் ரேஸ்க்கே இது வந்து ஒரு அழிவு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் தான் எலான் மஸ்க்.
பட் ஆனால் அவரே இந்த 2015 அந்த ரேஞ்சில் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்காக இங்கே வந்து இந்த சாட் ஜிபிடி இருக்கு இல்லையா, இதில் வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ ஓப்பன் ஏஐ மூலமா அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு பக்கம் வந்து அவர் வந்து இதுதான் பிரச்சனையேன்னு சொல்லிட்டு அவரே ஆளாக போயிட்டு இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் வராரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அவர் சொல்கிற காரணம் என்னென்னா, எல்லாருக்கும் இந்த ஓப்பன் சோர்ஸ் மாதிரி இது வந்து கிடைக்கணும், இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல. ஸோ இது எப்படி நம்ம ஒரு சிமிலாரிட்டி போரரில் சின்னதாக பார்த்தோம் அப்படின்னா, நியூக்ளியர் பாம்னால ஒரு பெரிய அழிவு உண்டாகும் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிவிட்டு அவரே போய் நியூக்ளியர் பாம்பை போய் கண்டுபிடிக்கிற ரேஞ்சுக்கு தான் இவர் வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி அவ்வளோ சொல்லிவிட்டு இவரே அதை வந்து ஃபவுண்டராகவும் இருக்கிறாருன்னு பார்க்குறோம் இந்த சாட் ஜிபிடியில். ஸோ அந்த அளவுக்கு வந்து இது வந்து ஒரு அதாவது கரெக்டாக யூஸ் பண்ணால் நிறைய இடத்துல இது வந்து அதாவது மெடிக்கல்லேருந்து எல்லா இடத்துலையும் வந்து இது வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ண முடியும் அட்வான்ஸ்டாக அப்படின்னு சொல்லிட்டோம். ஆனால் இது வந்து கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சுன்னா எந்தெந்த மாதிரியான பிரச்சனை வரும் அப்படின்றது நம்ம பார்க்கணும். ஏன்னா இது இந்த ஒரு எந்தெந்த இடம்லாம் ஒரு இம்பார்ட்டண்ட்டோ அந்த இடத்துல ஃபுல் கண்ட்ரோலில் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எடுத்துச்சு அப்படின்னா அதை விட்டுட்டு வெளியிலவே வர முடியாது. நம்ம வந்து நிறைய மூவிஸ் பார்த்துப்போம், நம்ம வந்து ஐரோபோவாக இருக்கட்டும் இல்லை வாலி இந்த மாதிரி படம் பார்த்துருப்பீங்க. ஸோ இதெல்லாம் அது எப்படி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இல்லை ஒரு ரோபோ வந்து ஒரு ஹியூமன் ரேஸையே கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் இமேஜினேஷன் அப்படின்னு நம்ம பார்த்தா கூட இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்து இப்போ சாட் ஜிபிடியே ஃபுல் அண்ட் ஃபுல் 2021 வரைக்கும் இருக்கிற எல்லா டேட்டாவும் அதுக்கு தெரியும். ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த ட்ரைனிங். ஸோ அதுவே திரும்ப நீங்கள் அதில் என்டர் பண்ணாலே சாட் ஜிபிடி சொல்கிற விஷயம் அதுக்கு வந்து ஒரு எமோஷனல் இல்லை அப்படின்ற விஷயத்தை மட்டும்தான் திரும்ப திரும்ப சொல்லும். பட் ஆனால் வந்து பார்த்தோம்னா இது காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கண்ட்ரோல் எடுக்க ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னும் போது அதுக்கு நம்ம அதை கைட் பண்ண அதுக்கு அதை விட சுப்பீரியராக நம்ம ஹியூமன் ரைஸ் இருந்தால் மட்டும்தான் இதை கண்ட்ரோல் பண்ண முடியும். பட் ஆனால் இது பெரிய அளவில் ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்னும் போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்மளுக்கு எல்லா இடத்துலையுமே ஏன்னா இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் லேர்னிங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் குறைஞ்சிரும்ன்ற ஏன்னா சாட் ஜிபிடி இருக்கிறதுனால அதுவே அந்த மேக்ஸிமம் ஒர்க்கை பார்க்குது. ஸோ அந்த திங்க் பண்ணுற கெப்பாசிட்டியை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கும் அப்படின்றது நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ இது பெரிய அளவில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வளருது அப்படின்றது ஒரு சைடு ப்ளஸ்ன்னு பார்த்தோன்னா நிறைய இடத்துல கரெக்டாக யூஸ் பண்ணால் ப்ளஸ்ஸாக இருக்கும். பட் ஆனால் இதை வந்து நியூக்ளியர் பாம் மாதிரி தான் தப்பாக யூஸ் பண்ணாங்க அப்படின்னா பெரிய கண்ட்ரோல் ஹியூமன் ரேஸ் மேலே இது எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி பெரிய அழிவுக்கும் இது இருக்கும் அப்படின்றது தான். பட் இப்போதைக்கு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது அதாவது இப்போ ஒவ்வொரு கம்பெனியுமே அந்த சாட் ஜிபிடியாக இருக்கட்டும் இல்லை பேடாக இருக்கட்டும் அவங்க வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுலே இருக்காங்க. பட் ஆனால் அதை ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணிட்டாங்களா, இதனால் என்னென்ன விளைவுகள் வரும் அப்படின்றதெல்லாம் யோசிக்காமலே அதை வந்து வெளியும் விட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றத பார்க்குறோம். சரிங்க, உங்களுக்கும் இந்த கூகுளோட பாடாக இருக்கட்டும் இல்லை மைக்ரோசாஃப்டோட சாட் ஜிபிடியாக இருக்கட்டும் இதை பற்றி எக்ஸ்ட்ரா தகவலாம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் ஆட் பண்ணுங்கள். மறக்காமல் இதை வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.